you, sister. Praise. Yeah, thank you. Praise the Lord. நம்ம நேற்று வரைக்கும் சங்கீதம் 60வது அதிகாரத்தை தியானிச்சோம். இன்னைக்கு சங்கீதம் 61 ஸ்டார்ட் பண்ணலாம். சாம் 61 நம்ம ஒருக்கா வாசிச்சிடலாமா? சாம் 61. நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருவுமாய் இருந்தீர். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். உமது சிட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்துக்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். ராஜாவின் நாட்களுடைய நாட்களை கூட்டுவீர். அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். தேங்க்யூ. இது இது ரொம்ப சின்ன சங்கீதம், ரொம்ப அழகான சங்கீதம். தாவீது எழுதின சங்கீதம். நமக்கு தாவீது பத்தி நல்லா தெரியும். ஸோ வென்எவர் டேவிட் ஃபவுண்ட் ஹிம்செல்ஃப் இன் அ டைட் ஸ்பாட், ஒரு ரொம்ப இடுக்கலான ஒரு சூழ்நிலையில எப்பெல்லாம் தாவீது இருந்தாரோ, தாவீது வந்து செய்தது இன்ஸ்டிங்டிவ்லினா அப்படி தானா, யாரும் சொல்லி செய்ய வேண்டிய விஷயம் இல்லை. தானா ஸ்பான்டேனியஸா அவர் செய்த ஒரு விஷயம் என்னன்னா, he turned to God in prayer. இந்த காலவேளையில நம்மள யோசிச்சு பார்க்கணும். when we are in life, ஒரு மாதிரி வாழ்க்கையில ஒரு நெருக்கமான இடுக்கமான சூழ்நிலையில இருக்கிறப்போ, எது என்னோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்? தாவீதுக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னன்னா, ஆண்டவர்கிட்ட போறதுதான். உங்க வாழ்க்கையில இது என்னன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா பிரேயர், ஜெபம் வந்து ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில இட் இஸ் லைக் பிரெத். எப்படி நம்ம மூச்சு உள்ள வாங்கி வெளியே எடுக்கிறது வந்து கான்ஷியஸா நம்ம செய்யறது இல்ல. நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அது வந்து அன்கான்ஷியஸா அது நடந்துட்டே இருக்கும். அதே மாதிரி பிரேயர் இஸ் அ நேச்சுரல் பிரெத் ஆஃப் பிலீவர். இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். இட் எனேபிள்ஸ் யூ டு அக்கம்ப்ளிஷ் வாட் யூ cannot accomplish by yourself. நம்மளால செய்ய முடியாத விஷயங்களை நம்ம வாழ்க்கையில நடக்கணும், அதுக்கான எந்த சாத்தியமுமே இல்ல. அதுக்கான சக்தி என்கிட்ட இல்ல. அந்த மாதிரி சூழ்நிலைய கூட, அந்த மாரி காரியங்கள கூட அக்கம்ப்ளிஷ் பண்ணணும் அப்டின்னா, ஒன்லி பிரேயர் கேன் டூ. இந்த சங்கீதத்தோட கான்டெக்ஸ்ட் என்னன்னா, ஒருவேளை இந்த மேல இருக்கிற லைன்ல வந்து அந்த கான்டெக்ஸ்ட் நெறைய சங்கீதத்துக்கு குடுத்துருக்கு. இதுல குடுக்கல. ஆனா இந்த வசனங்கள வச்சு வேத வல்லுனர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்சலோமோட ரிபெல்லியன். அப்சலோம் வந்து தான் ராஜாவா தன்னை டிக்ளேர் பண்ணிட்டு, தாவீது தன்னோட லைஃப்காக அந்த வனாந்தரத்தை நோக்கி போயிட்டு இருக்கப்பதான் இந்த சங்கீதத்தை எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அந்த டைம்ல எழுதின நிறைய சங்கீதத்தை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இந்த எக்ஸைல், அவன் அப்சலோமுக்காக பயந்து அந்த நாட்கள்ல நிறைய சங்கீதம் எழுதின ஒன் ஆஃப் த சாம்ஸ் இது. ஸோ டேவிட் could have written this psalm during many times. ஏன்னா ஆபத்து ஆபத்து நாள்ல எழுதின ஒரு சங்கீதம். ஆபத்து நாள் அப்படின்னு தாவீதோட வாழ்க்கையில ரொம்ப நிறைய இருந்தது. ஆனா the best context here is rebellion under Absalom. ஏன்னா அவர் 3வது வசனத்துல வந்து எனக்கு எதிரே அஹ் எனக்கு என்னோட சத்ருவுக்கு எதிரே, ஸோ சத்ருவை பத்தி பேசுறாரு. அவரோட வாழ்க்கையின் ப்ரொடெக்ஷன் ஃபார் ஹிஸ் லைஃப், ராஜாவின் நாட்களை நீங்க கூட்டுங்கன்னு ஜோம் பண்றாரு. தன்னோட த்ரோன், செக்யூரிட்டி ஃபார் ஹிஸ் த்ரோன், அதெல்லாம் சொல்றதுனால ஸோ மோஸ்ட்லி வந்து அப்சலோமோட ரிபெல்லியன் அப்பதான் எழுதியிருப்பாங்க அப்படின்னு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. ஸோ இந்த சங்கீதத்துல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ரொம்ப வருத்தமா சேட் ஹார்ட்ல ஆரம்பிக்குது இந்த சங்கீதம். என் கூப்பிடுதலை கேளுங்க சுவாமி, என் விண்ணப்பத்தை கவனிங்க, என் இருதயம் தொய்ந்து போகும்போது நான் உம்மை கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா ஆரம்பிக்குது. ஆனா கடைசி வசனத்துல பாத்தீங்கன்னா, உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். திஸ் இஸ் வாட் பிரேயர் கேன் அக்கம்ப்ளிஷ் இன் அவர் லைஃப்ஸ். நம்மளோட கண்ணீரை வந்து கண்ணீர் வந்து களிப்பா மாறணும். என்னோட இரவுகள் எல்லாம் ஒரு நல்ல வெளிச்சம், ஆல் மை டார்க்னஸ் ஷுட் பி டர்ன் டு லைட் அப்படின்னா, அந்த சேஞ்ச், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர ஒரு விஷயம் வந்து ஜெபம் மட்டும்தான். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளா இங்கே நமக்கு வந்து இட்ஸ் அ கிரேட் கிஃப்ட் தட் காட் ஹஸ் கிவன் அஸ். அந்த இந்த சங்கீதத்தில் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. 61:2, என் இருதயம் தொய்ந்து தொய்யும் போது, when my heart is overwhelmed, 8வது வசனம், ஐ வில் சிங் பிரைசஸ் ஃபார் எவர். நான் உன்னுடைய நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். அது ஒரு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த சங்கீதத்துல என்னன்னா,
அ தாவீத வந்து ஹீஸ் யூஸ்ட் அஸ் அ டைப் ஆஃப் மெஸ்ஸாயா. மெஸ்ஸியா, இயேசுசாமிக்கு ஒரு அடையாளமா இந்த சங்கீதம் இந்த பின்னாடி இருக்கிற வசனங்கள்ல நம்ம பார்ப்போம். அத நம்ம தியானிக்கிறப்ப பார்ப்போம். ஸோ மொத 3 வசனங்கள்ல ஹீஸ் காலிங் அப்பான் காட். ஆண்டவரே எனக்கு நீங்க அடைக்கலமா இருக்கணும். ஏன்னா என்ன இந்த சத்ரு அவனுக்கு எனக்கு ரொம்ப பலசாலியா இருக்கான். நீங்க தான் எனக்கு துருகமா இருக்கணும். என் இருதயம் தொய்ந்து போயிருச்சு சுவாமி. நீங்க தான் எனக்கு உயர்ந்த கன்மலையா இருக்கணும்னு ஹீஸ் ஆஸ்கிங் காட் ஃபார் ப்ரொடெக்ஷன். ஜெபத்தின் மூலம் ஆண்டவருடைய பாதுகாப்ப கேட்கிறாரு. 4 அண்ட் 5 பார்த்தீங்கன்னா, ஹீஸ் காலிங் அப்பான் காட் ஃபார் ப்ரொவிஷன். நீங்க என்னைய பாதுகாத்து, நீங்க என்னைய பராமரிங்கன்னு சொல்லிட்டு, கடைசி 6 to 8 வந்து ஹி பிரைசஸ் தி லார்ட். இந்த சங்கீதத்துல விசுவாசம், நம்பிக்கை, ஜெபம், துதி எல்லாம் ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில எவ்ளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தான் இந்த 8 வசனங்கள்ல நம்ம பார்க்குறோம். ஓவராலா நம்ம பார்த்தோம்னா முதல் 4 வசனத்துல ஹி சேஸ், லார்ட் ப்ளீஸ் ஹியர் மீ. இருதயத்தின் கூக்குரல். இருதயம் தொய்ந்து போயிடுச்சு. என்னைய லீட் மீ டு அ ராக் சயத்தனை ப்ளீஸ் ஹியர் மீ லார்ட். என் கூப்பிடுதல கேளுங்க சுவாமின்னு அப்படியே ஒரு கெஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு அர்ஜென்சியோட, அர்னஸ்ட்னஸோட அப்படி ஒரு அழுகையின் கூக்குரல் இருக்கு முதல் 4 வசனத்துல. 5லேருந்து 8 பார்த்தீங்கன்னா, ஐ நோ யூ ஹேவ் ஹர்ட் மீ. என் ஜெபத்த நீங்க கேட்டுட்டீங்க சுவாமி அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் வெளியேறத பார்க்குறோம். தி எக்ஸாக்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தட் பிரேயர் கேன் பிரிங் இன் அவர் லைஃப்ஸ். அந்நாள் போய் ஆண்டவர்ட்ட சமூகத்துல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்றப்போ, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ. அவளால பெனின்னா பேசுற வார்த்தைகள், தன்னுடைய சூழ்நிலை, அவளோட ஃபியூச்சர் எல்லாம் நினைச்சு இருதயம் உடைஞ்சு போய் கதர்றான் ஆண்டவருடைய சமூகத்துல. ஆனா, திருப்பி எந்திரிச்சு வரப்போ, அவளுடைய முகம் துக்க முகமா இல்ல. ஏன்னா, அதான் அந்த கான்ஃபிடன்ஸ். மை காட் வில் ஹியர் மீ. மை காட் வில் ஹியர் மீ. ஸோ நம்மளோட ஜெப வேலை முடியிறப்போ, இந்த ஹோலி கான்ஃபிடன்ஸ்னால நம்ம நிறைஞ்சிருப்போம். வில் கோ ஒன் பை ஒன் வசனம் மொத வசனம் பாருங்களேன். தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் கூப்பிடுதல், என் விண்ணப்பம். மை பிரேயர், மை க்ரை. ஸோ வாழ்க்கையில என்ன மாரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும், வி கேன் ஆல்வேஸ் கோ அண்ட் க்ரை டூ காட். எப்படி சின்ன குழந்தைங்க வந்து ஹெல்ப்லெஸ்ஸா என்ன தேவைன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஆனா அழுவாங்க. அண்ட் அவங்களுக்கு தெரியும். அவங்க தாய்க்கோ, தந்தைக்கோ, சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அந்த அழுகையோட அர்த்தம் புரியும். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என்னோட கூக்குரல், என் விண்ணப்பம், என்னோட அழுகை அதெல்லாம் உம்முடைய செவிக்கு வரட்டும் சுவாமி. See, there was an urgency in David's cry. ஏன்னா அவனுடைய இருதயம் குனிந்து போயிருச்சு. வாட் வாஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் had overwhelmed him. இந்த ப்ரெஷர்ல நான் ஃபெயிண்ட் பண்ணிருவேனோ, என்னோட கிரவுண்ட நான் லூஸ் பண்ணிருவேனோன்ற ஒரு பயம். சங்கீதம் 142 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிமிலர் டெர்ம்ஸ்ல இருக்கும். நீங்க அப்புறம் வாசிச்சு பாருங்க. ஸோ அவன் சொல்றான், லார்ட் ஹியர் மை கிரை. என்னோட பிரசன்ட் கம்ஃபர்ட் வந்து நீங்க என்னோட இருக்கீங்க. எனக்கு நீங்க செவி கொடுப்பீங்க. அப்படின்றது தான் என்னோட கம்ஃபர்ட். நம்ம சங்கீதம் 26ல வாசிச்சோம்னா, கர்த்தர் தம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நவ் ஐ நோ த லார்ட் கிவ்ஸ் விக்டரி. சொல்றாரு பாருங்க. தமது வலது கரம் செய்யும் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். மை காட் வில் ஹியர் மீ. காலையில வந்து ஒரு ஹோலி கான்ஃபிடன்ஸ் நமக்கு இருக்கணும். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என் கூப்பிடுதல கேளுங்க சுவாமி. என்னுடைய விண்ணப்பத்தை நீங்க கவனிங்க சுவாமி. இட் வாஸ் தாவி ஹிஸ் க்ளோஸ் அட்ஹியரன்ஸ். அட்ஹியரன்ஸ்னா ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்ததுனால மே என் வாழ்க்கையில என்ன சூழ்நிலை வந்தாலும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. உங்க வாழ்க்கையில என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை கேள்வி கேட்டுட்டு அது அந்த ப்ரிடெக்ஸ்ட்ல ஆண்டவரோட தூரம் போயிருவாங்க. தாவீது வந்து ஹி வாஸ் நாட் அட் ஆல் லைக் தட். வாட் எவர் கம்ஸ், என்னனாலும் பரவாயில்ல. நான் வேற யார்கிட்டயும் போக மாட்டேன் சுவாமி. நீங்க மட்டும் தான் என் தஞ்சம். என் வாழ்க்கை நீ எந்த அஃப்ளிக்ஷன், எந்த வேதனை, பாடு, இடுக்கண் வழியா நான் போக வேண்டி வந்தா கூட பரவாயில்ல. ஸ்டில் மை ஐஸ் வில் பி அப்பான் யூ. என் கண்கள் உம்ம மேல மட்டும்தான் இருக்கும். நான் உமக்காக மட்டும்தான் காத்திருப்பேன். என்ன ஒரு கமிட்மெண்ட்ல இந்த 2 லைன்ல நம்ம வாசிக்கிற கமிட்மெண்ட் தான். ஒருவேளை நம்மளோட ஜெப வாழ்க்கையில நம்ம சோர்ந்து போயிருக்கோமா? ஜெபத்த தவிர வேற ஏதாவது இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் நம்ம வாழ்க்கையில வச்சுட்டு இருக்கோமா? நீங்க யோசித்து பாருங்க. தாவீது வந்து அப்படி இல்ல. பாருங்களேன். வாட்டெவர் கம்ஸ் என்ன வந்தாலும் பரவால்ல. குட் ஆர் பேட். அந்த குட், பேட் வந்து இன்னும் இடுக்கமான சூழ்நிலை வந்தாலும் பரவால்ல. என் கண்கள் உம்ம மேல மாத்திரம் வச்சிருப்பேன். அது மட்டும் இல்ல. ஐ அம் கோனா ப்ரே நாட் இன் அ கோல்ட் அண்ட் கேர்லெஸ் மேனர். சும்மா நானும் ஜெபம் பண்ணணும்னு ஒரு ரொட்டீனா, ஒரு மேண்டேட்டரி ஒர்க் மாரி இல்லாம, வித் ஆல் பேஷன். அந்த இம்பார்ச்சுனிட்டி வந்து பெர்செவரன்ஸ், நாட் கிவிங் அப். அதான் அந்த ஆட்டிட்யூட். ஃபெர்வன்சி.
ஏர்னஸ்ட்னஸ், அந்த ஒரு உற்சாகத்தோட, அந்த ஒரு பேஷனட்டா, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை விடமாட்டேன் அப்படின்னு யாக்கோபு வந்து அன்னைக்கு ஜெபம் பண்ண மாதிரி, லார்ட் இஃப் நாட் திஸ் ஐம் நாட் கோனா லீவ் யூ, அந்த மாதிரி ஒரு பேஷனட்டா தாவீது பண்ற ஜெபம் தான் அது. ஹியர் மை கிரை. என்ன சொல்ற பாருங்க, 2வது வசனம். என் இருதயம் துய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். ஒரு அழகான வசனால, ஃபார் நோ மேட்டர் வேர் ஐ எம், பூமியின் கடையாந்தரம் அப்படின்றது ends of the earth. ஆனா அவனுக்கு தெரியும், நோ மேட்டர் வேர் ஐ எம், ஈவன் when I'm far from home. இப்போ அவன் த்ரோன் இல்ல, வனாந்தரத்துல இருக்கான், அவனுக்கு பாதுகாப்பு இல்ல, நல்ல மேல ஷெல்டர் இல்ல, முந்தி காலம் மாதிரி வாழ்க்கை மாறிடுச்சு. பட் he says, I will cry out to you for a father's help. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்கி செய்யற சகாயத்தை போல நீங்க எனக்கு சகாயம் செய்வீங்கன்னு உங்களை நான் நோக்கி பார்க்கிறேன். லீட் மீ டு a rock that is higher than I. ஹையர் தேன் ஐ யோசிச்சு பாருங்க. ஒரு பிள்ளை வந்து அதுக்கான ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. ஆனா அந்த பிள்ளையோட தகப்பனால செய்ய முடிய விஷயங்கள் அதிகம். அதே மாதிரிதான் ஆண்டவரோட வல்லமை, ஆண்டவரோட ப்ரொவிஷன்ஸ், ஆண்டவரோட ப்ராமிசஸ் இதெல்லாம் வந்து அவரால செய்ய முடியாத காரியங்கள். ஹியூமன் பீயிங், அவர் சாதாரண மனுஷனா, என்னால அதை எதையுமே செய்ய முடியாது. அதை நான் சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்னா ஐ நீட் த ஃபாதர்ஸ் ஹெல்ப். ஏன் ஏன் எனக்கு வேணும்னா, என் இருதயம் தொய்ந்து போயிருக்கு சுவாமி. ஐ எம் ஃபீபிள், ஐ எம் வீக், ஐ எம் ஓவர்வெல். அதனால நீங்க தான் என்னை பாதுகாக்கணும்னு சொல்றாரு. ஃப்ரம் தி எண்ட்ஸ் ஆஃப் தி எர்த்னா என்ன அர்த்தம்? அந்த பூமியின் கடையாந்தரத்துல இப்ப அவரோட அரண்மனையில இருந்து தூரத்துல இருக்காரு. தாவீதோட ஹார்ட் பீட்டே வந்து அந்த உடன்படிக்கையின் பெட்டி தான். இப்போ அந்த உடன்படிக்கை பெட்டியும் உள்ள மாட்டிச்சு. அண்ட் அவே ஃப்ரம் த சாங்சுரி ஆஃப் காட், அந்த தேவனுடைய பிரசன்னத்துல இருந்தும் அவன் பக்கத்துல இல்ல. ஸோ ஹி வாஸ் டிஸ்கிரைபிங் ஹிஸ் ஸ்பிரிச்சுவல் ஜியாகிரபி. ஒருவேளை நம்ம சர்ச் பக்கத்துல இருக்கலாம், சர்ச்சுக்குள்ள கூட இருக்கலாம், நிறைய காரியங்கள் செஞ்சாலும் நம்மளோட உள்ளான வாழ்க்கையில ஆண்டவரோட என்ன ப்ராக்சிமிட்டியில இருக்கோம். நம்ம ஏதேன் தோட்டத்துல வந்து ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச உடனே ஆண்டவர் வந்து கேட்குறாரு, வேர் ஆர் யூ? நீ எங்க இருக்க? ஒருவேளை பிசிக்கலா அவங்க போய் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஆவிக்குரிய ரீதியில ஆண்டவருக்கு சொன்ன கற்பனையை உடைச்சதுனால அவங்க ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. இந்த காலவேளையில வேர் ஆர் யூ? உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜியாகிரபி மேப் எல்லாம் நம்ம போடுறோம்ல, இப்ப அதெல்லாம் பிசிக்கல் ஜியாகிரபி. ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளவு தூரத்துல இருக்கிறீங்க? தாவீது சொல்றான், ஆண்டவரே, ஒருவேளை நான் பூமியின் ஆந்திரத்துல இருக்கேன். ஆனா உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேணும் சுவாமி. See, wherever we are, பூமியின் கடையாந்திரத்துல இருந்தாலும் சரி, 139வது வசனத்துல அதிகாரத்துல சொல்றாருல சங்கீதத்துல, நான் எங்க போய் படுக்க போட்டாலும், பாதாளத்துக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நம்மளோட கிரேட்டஸ்ட் ப்ரிவிலேஜ் என்ன தெரியுமா? we have an access to our living God, we have a liberty. என்னுடைய தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ள நான் 24/7 அந்த கிருபாசன தண்டைக்குள்ள போறதுக்கான கிருப, அந்த வழி வந்து திறக்கப்பட்டிருக்கு. ஹெவன் இஸ் ஈக்குவலி accessible from all places. சர்ச்சுக்குள்ள இருந்தாலும் சரி, நான் வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, பூமியின் கடையாந்திரத்துல போனாலும் என்னால ஜெபம் பண்ண முடியும். நம்ம தான் யோனாவை பார்க்குறோம்ல, யோனா மீனோட வயிற்றுக்குள்ள உட்காந்துட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்றான், ஆண்டவரே சால்வேஷன் பிலாங்ஸ் டு யூ, ரட்சிப்பு உம்முடையதுன்னு. ஸோ இந்த கால வேளையில வேர் இஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல், அக்கார்டிங் டு யுவர் ஸ்பிரிச்சுவல் ஜியாகிரபி நம்ம எங்க இருக்கோம்? அண்ட் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல இருந்தும் நம்ம தேவனோட தேவன் கிட்ட நம்மளால சந்திக்க முடியும், அவர் அணுக முடியும். ஈ ஹாவ் ஆக்சஸ் டு ஹிம். என்ன சொல்றாரு? தன்னை பத்தி சொல்றப்ப என்ன சொல்றாரு? ஆண்டவரே, என் இருதயம் தொய்ந்து போயிடுச்சு சுவாமி, மை ஹார்ட் சோ வெல்ட். வாட் டு யூ டூ? அந்த மாதிரி ஓவர்வெல்மிங் சுச்சுவேஷன்ல, பலவீனமான நேரங்கள்ல என்ன செய்யறோம்? தாவீது சொல்றாரு, ஐ கிரை அவுட் டு யூ. ஏன்னா நீங்க தான் என்னோட சப்போர்ட் சுவாமி. அந்த ரெட் கலர் லைன் பாருங்களேன், வீப்பிங் மஸ்ட் பிக் அண்ட் ப்ரேயிங் அண்ட் நாட் டெட் இன் இட். கண்ணீரின் பள்ளத்தாக்குல நம்ம நடக்கிறப்போ நம்மளோட ஜெபம் வந்து இன்னும் அதிகரிக்கணும். நம்ம ஜெபத்துல வந்து குறைவாயிடக்கூடாது. அதெல்லாம் யாக்கோபு 5:13 யாக்கோபு எழுதுறாரு, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். துன்ப வேலையில, தீங்கு நாள்ல நம்ம என்ன செய்றோம்? சங்கீதம் 102ல 1-2 வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக, என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும், நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவருளி செய்யும். So when your heart is overwhelmed, தாவீது மாதிரி என்ன பண்ணணும்? இன்ஸ்டிங்டிவா அவர்கிட்ட
திரும்பணும். என்ன சொல்றாரு அப்புறம் பாருங்க அதே வசனத்துல, "எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும்." அந்த எட்டாத உயரமான கன்மலை வந்து த இமேஜ் ஆஃப் த லார்ட் அஸ் அ ராக். கன்மலை அப்படின்னு சொல்றது வந்து ஆண்டவர தான் தாவீது சொல்றாரு. ஏன்னா சங்கீதம் 18 1, 2லாம் பாருங்க. ஐ லவ் யூ ஓ லார்ட் மை ஸ்ட்ரெங்த்ன்னு சொல்லிட்டு, யூ ஆர் மை ராக், யூ ஆர் மை ஃபோர்ட்ரெஸ். நீங்க தான் என்னோட கன்மலை, என்னோட அடைக்கலம், என்னோட கோட்டை சொல்லிட்டே இருப்பாரு. சங்கீதம் 31, 46, 62 ஆ நீங்க எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, டேவிட் ஆல்வேஸ் ரெஃபர்ஸ் டு காட் அஸ் ஹிஸ் ராக். ஸோ அவர் சொல்றாரு, "ஆண்டவரே நீ உயரமான கன்மேலே போய் விழுங்க." ஹி வாஸ் அனேபிள் டு கிளைம்ப் ஹையர். என்னால ஏற முடியாது சுவாமி. என்னோட சூழ்நிலைய நான் வந்து வு மனுஷன் என்னோட புத்திக்கு எட்ட இந்த ஃபைனைட் பிரெயினோட என் நான் அணுகுற முறையில தான் என்னால பார்க்கிறேன். ஆனா நீர் பார்க்கிற விதமா பார்க்க. உம்முடைய வல்லமைய அதுக்கு அப்ளை பண்ண, உம்முடைய ப்ராமிசஸ்ல நின்னு அந்த சேலஞ்சஸ் நான் சந்திக்கணும்னா, ஐ ஷுட் கோ டு அ பிளேன் தட் இஸ் மச் ஹையர். இந்த காலையில நம்ம ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுவோம். லார்ட் டேக் மீ ஹையர். இந்த உலகத்துல இருக்க கொலோசைல வாசிக்கிறோம்ல, செட் யூர் மைண்ட் ஆன் த திங்ஸ் ஆஃப் அபவ். மேலானவைகளை நாடுங்கள்னு. ஸோ இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்களை உலகத்துல இருக்கிற ஞானத்தோட நம்ம அணுகுனோம்னா வி மே ஃபெயில். தே மே பி டூ பவர்ஃபுல். நம்ம அது எல்லாத்தையும் மேற்கொள்ளணும்னா வி நீட் அ ஹையர் ஸ்டாண்டிங். அதனால தான் தாவீது சொல்றார், ஆண்டவரே என்னால மேல ஏற முடியாது சுவாமி. லீட் மீ டு a ராக் தட் இஸ் ஹையர் than I. ராக் தட் இஸ் ஹையர் அப்படின்னா, இட் இஸ் அ பிளேஸ் வேர் ஸ்பெஷல் கிரேஸ் இஸ் ஒர்க்கிங் ஆன் மீ. இன்னும் அதிகமான விசுவாசம், இன்னும் அதிகமான கிருபை. இதுதான் அந்த உயர்ந்த ஸ்தலம். உயரமான கன்மலை அப்படின்னா, மோர் கிரேஸ், மோர் ஃபெய்த். அது மட்டும் இல்ல, உயர உயர்ந்தமான கன்மலைக்கு நான் போறப்போ, ஐ அம் அவுட் ஆஃப் ரீச் ஃப்ரம் ட்ரபிள்ஸ். இன்னும் எனக்கு தீங்கு வராம, உயரமான கன்மலையில நான் அவரால பாதுகாக்கப்படுறேன். காட்ஸ் பவர் அண்ட் காட்ஸ் ப்ராமிஸ். இது 2 தான் நம்மள உயரமான கன்மலைக்கு எடுத்துட்டு போக முடியும். அவரோட வாக்குத்தத்தங்கள் மேல நம்ம நிக்கிறப்போ, இந்த ராக் சாலிடா நம்மள அசைக்கப்படாம, பெருவெள்ளம் வந்து பெருங்காற்று அடிச்சாலும், அந்த கற்பாறையின் மேல கட்டப்பட்டிருக்கிற வீடு விழுகலைன்னு ஆண்டவர் சொன்ன உவமை மாரி நம்மளோட வாழ்க்கையும் ஒரு ஹையர் கிரவுண்டில் நம்ம இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரோட வல்லமைய நம்ம சார்ந்து கொள்ளணும். ஆண்டவரோட வாக்குத்தத்தங்கள நம்ம பெற்றுக்கொள்ளணும். The rock is Christ and we are safe in him. என்ன பாருங்க சொல்றாரு, எனக்கு எனக்கு எட்டாத, அது என்னால போய் ரீச் பண்ண முடியாது சாமி. என்னோட ஹையர் பிளேன் உயரமான கன்மலைக்கு என்னை கொண்டு போய்விடும். நீங்க என்னை கொண்டு போயிடுங்க. நம்ம யாத்ராகமம் 33வது அதிகாரத்துல மோசே சொல்றாரு, ஆண்டவரே நான் உம்ம மகிமைய பார்க்கணும் சுவாமின்னு சொல்றப்போ, ஆண்டவர் வந்து அவர் ஒரு கன்மலையின் வெடிப்புல வச்சுட்டு, அவரோட கரங்களால மூடிட்டு, கிராஸ் பண்ண பிறகு அவர் கரங்கள எடுத்துட்டு, அவர அ என் பின்னால நீ பார்ப்ப, என் மூஞ்சி நீ பார்த்தா யூ மே நாட் லிவ்ன்னு சொல்லிட்டு, அந்த ஒரு கிருபைய குடுக்கிறத பார்க்கிறோம். இட் இஸ் ஒன்லி காட் ஹூ கேன் டேக் யூ டூ அ ராக் தட் இஸ் ஹையர் தேன் யூ. எப்பலாம் நம்ம ஆண்டவருடைய கண்ட்ரோல்குள்ள இருக்கிறோமோ, அவரோட ஆளுகைக்குள்ள நம்ம இருக்கிறப்போ, விசுவாசத்தோட, ஜெபத்தோடு, அவரோட வல்லமையையும், வாக்குத்தத்தங்களையும் நம்ம பற்றிக் கொள்றப்போ, நமக்கு எட்டாத கன்மலையில போய் உயர்ந்த இடத்துல, பாதுகாப்பான இடத்துல, அதிகமான கிருபை, அதிகமான அ அ மேன்மைகள் இருக்கிற இடத்துல போய் ஆண்டவர் நம்மள வைப்பாரு. ஏன் உயரமான கன்மலை சொல்றாரு பாருங்க 3வது வசனம். "நீர் எனக்கு அடைக்கலமும், எனக்கு எதிரே துர்கமா இருக்கிறீர்." யூ ஆர் மை நீர் எனக்கு அடைக்கலமும், சத்துருக்கு எதிரே பலத்த துருகமா இருந்தீர். யூ ஹேவ் பின். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகள வந்து மறக்கக்கூடாது. our past experiences many times precious. அவர் சொல்றா பாருங்க, ஆண்டவரே நீர் இருந்தீர். யூ ஹேவ் பின் அ ஷெல்டர், paradise of protection. எந்த சத்துரு என்னை தொடாதபடி இருக்கிறதுக்கு நீர் என்னை பாதுகாத்தீர். எனக்கு அடைக்கலமா, என் சத்துருக்களுக்கு எதிரே துருகமா இருந்துச்சு. டேவிட் லுக் பேக் அட் his லைஃப். தன்னோட வாழ்க்கைய திரும்பி பார்க்கிறார். எத்தனை நாள் இந்த மாதிரி வனாந்திரத்துல அலைஞ்சிருக்கோம். எத்தனை நாள் சவுலுக்கு பயந்து பயந்து ஜீவனுக்காக இந்த ஓடி இருக்கோம்ல. he looks back. அன்னைக்கெல்லாம் நீங்க என்னை காப்பாத்துறீங்களே சாமி, நீங்க இன்னைக்கும் காப்பாத்துறீங்க. See, past experiences of the benefit of trusting God should engage us. Still keep close to him. இன்னைக்கோட என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆண்டவரோட கிட்டி சேர, அவரை சார்ந்து கொள்ள, பற்றி கொள்ள, முன்னாடி நடந்த அற்புதங்கள் என்னைய வந்து அது உந்தி தள்ளணும்.
அதான் தாவீது சொல்றார், லார்ட் யூ ஹேவ் பின் மை ரெஃப்யூஜ். நீங்க எனக்கு துருகமாயிருந்தீர். சொல்றாங்க 4வது வசனம். நான் உடைய கூடாரத்தில் சதா காலத்திலும் தங்குவேன். உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். சொல்றாரு, let me continually live under the shadow. உன்னுடைய செட்டைகளின் மறைவில், ஷெல்டர் ஆஃப் யோர் விங்ஸ், செட்டைகளின் பாதுகாப்புல அங்க நான் கண்டினியூஸா வந்திருப்பேன். இத்தனை நாள் நீங்க என்னோட கூட இருந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த பழைய மண்ணாலே, பழைய ஆசீர்வாதத்திலே நம்ம காலத்த தள்ளக்கூடாது. ஓல்டு திங்ஸ், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஷுட் புஷ் அஸ் ஃபார் கிரேட்டர் க்ளோரி. இன்னும் அதிகமா அவரை அறிஞ்சுக்கொள்ள, இன்னும் மென்மையான முறையில அவரோட இன்னும் மோர் டீப்பர், இன்னும் ஆழத்துல போறதுக்கு இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் இருந்தீர்னு சொல்லிட்டு அதுலயே அவர் சும்மா இருந்துக்கல. என்ன சொல்றாரு பாருங்க, ஹி இஸ் டிசைடிங், நானும் என் கூடாரத்திலே சதா காலத்திலும் தங்க. ஐ வில் கண்டினியூ டு டுவெல் இன் யோர் டென்ட். உமது சிட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். தாவீதுக்கு வந்து ஆண்டவருடைய வீடு தான் அவருக்கு கூடாரம். த பிளேஸ் வேர் ஹிஸ் க்ளோரி டுவெல்ஸ். நிறைய நேரத்தை அங்கதான் அவர் செலவழிச்சாரு. தாவீதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மோசே அந்த மாதிரி இந்த ஆண்டவருடைய மகிமையே அவரோட மூஞ்சில தெரியிற அளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்துல அந்த கூடாரத்துல இருந்தாரு. அதுக்கு அடுத்தது யோசுவா ஆண்டவருடைய கூடாரத்துல தங்கியிருந்தார். ஆண்டவருடைய சமூகத்துல தங்கி இருந்து அவர்கிட்ட இருந்து நம்ம பலத்தையும் வல்லமையும் வாக்குத்தத்தங்களையும் பெற்றுக்கொள்றப்போ, see all these were great leaders. பெரிய தலைவர்களா ஆண்டவர் அவங்க மாத்தினார். மோசே, யோசுவா, தாவீது. தாவீதுக்கு ஹார்ட் பீட்டே ஆண்டவரோட பிரசனம் தான். நம்ம சங்கீதம் 27 வாசிக்கிறோம்ல, கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன். there's only one thing that I ask of the Lord. நான் அதையே நாடுவேன். I'm going to seek that. அதை நான் வந்து ஹோல் ஹார்ட்டடா சீக். என்னது? நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன். ஃபாரெவர் அப்படின்ற வார்த்தை இந்த 4வது வசனத்துல இருக்கு. ஒன் என்னது? ஆல் த டேஸ் ஆஃப் மை லைஃப் behold the beauty of the Lord and to inquire in his temple. இந்த பாருங்க, let me dwell in your tent forever. அந்த forever அப்படின்றதுக்கு வந்து ஆல் த டேஸ் ஆஃப் மை லைஃப் தான் இருக்கும். ஸோ இந்த காலவேளையில உங்களோட இருதயத்தின் நாட்டம் எங்க இருக்கு? ஆண்டவர் ஐ யூ மேக்கிங் காட்ஸ் பிரசன்ஸ் அ ட்ரெஷர். ஒரு பொக்கிஷம் மாதிரி ஆண்டவருடைய சமூகத்தை வந்து நீங்க பாதுகாத்துக் கொள்றீங்களா? ஆண்டவர் சமூகத்திலையும் அவர் கூடாரத்திலையும் அவரோட செட்டைகளின் மறைவில் இருக்கிறது வந்து இஸ் தட் யுவர் பிரியாரிட்டி? ஹி ஸ்பீக்ஸ் ஆஃப் அபைடிங் இன் இட் ஃபார் எவர். நித்தமும் சதா காலமும் தங்கியிருப்பேன். ஒருவேளை இந்த பூமியில இருக்கிறப்போயும் நான் அவரோட கூடாரத்துல தங்கியிருப்பேன். அப்படி இருக்க பழகுறவங்களால தான் ஃபிகரேட்டிவா இட்டர்னிட்டிக்கு, நித்தியத்திற்கு நம்ம பரலோகத்துக்கு போறப்பயும் அந்த இடத்துல தங்கியிருக்க முடியாது. அந்த நெக்ஸ்ட் லைன் சொல்லுது, தோஸ் who dwell in God's tabernacle during the short ever on earth. சின்ன நேரம் உலகத்துல நம்ம எல்லாம் குறுகிய காலத்துல இருக்க போறோம். இந்த காலத்துல நம்ம ஆண்டவருடைய கூடாரத்துல தங்கி இருக்க பழகுனாதான் பரலோகத்துல போய் எண்ட்லெஸ்ஸா சதா காலத்துல இருக்க முடியும். சொல்றாரு பாருங்க, உடைய செட்டைகளின் மறைவிலே வந்தடைவேன். இப்படி அந்த த கிரேஸ் ஆஃப் காட் அந்த கவனன்ட் ஆஃப் கிரேஸ் தான். உம்முடைய கிருபை, உம்முடைய பாதுகாப்பு தான் என்னோட கான்ஸ்டன்ட் கம்ஃபர்ட். இது வரைக்கும் நீங்க நடத்தினீங்க, எனக்கு துர்கமா இருந்தீங்க, நன்றி. நான் இனிமேயும் ஐ வில் சூஸ் டு ஹைட் மை செல்ஃப் இன் யூ. அந்த உடன்படிக்கையின் பெட்டிக்கு மேல அந்த கேருபீமோட செட்டைகளை விரிச்சுதான் அதோட ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. இது சொல்றாரு, உங்களுடைய உடன்படிக்கையின் பெட்டியில இருக்கிற உங்க அந்த சிறகுகளின் கீழே, தட் இஸ் மை ஷெல்டர் லார்ட், தட் இஸ் மை ஹைடிங் பிளேஸ். அந்த விங்ஸ் அப்படின்றது ரெஃபர்ஸ் டு த செருபிம் ஆன் த மர்சி சீட். அந்த மர்சி சீட் அப்படின்ற அந்த உடன்படிக்கை பெட்டியில இருக்கிற அந்த இடத்துல மேலதான் அந்த விங்ஸ் இருந்துச்சு. தாவீது சொல்றாரு, நான் பிரீஸ்ட் கிடையாது, நான் ஆசாரியன் கிடையாது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கு, ஹோலி ஆஃப் ஹோலிஸ்குள்ள என்னால போக முடியாது. பட் ஐ வில் அபைட் இன் த ஷேடோ ஆஃப் யுவர் விங்ஸ். நம்ம சங்கீதம் 55ல பார்த்தோம், ரொம்ப கஷ்டம் இருக்கிறப்ப ஒரு புறா மாதிரி எனக்கு செட்டைகள் இருந்தா நான் எங்கேயாவது போய் மறைவேன் அப்படின்னு சில நேரங்கள்ல சொன்ன தாவீது என்ன சொல்றாரு, ஐ டோன்ட் வாண்ட் விங்ஸ் டு ஃப்ளை அவே. நான் உம்முடைய செட்டைகள் எனக்கு போதும் சுவாமி. என் வாழ்க்கை ஃபுல்லா சதா காலமும் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் உம்முடைய செட்டைகளின் மறைவுல நான் தங்குவேன். உம்முடைய உம்முடைய சிட்டைகளின் இடம்தான் எனக்கு மறைவிடம் சுவாமி அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஹியர் மீ அப்படின்னு சொல்லிட்டு 5 to 8ல என்ன சொல்றாரு, லார்ட் யூ ஹேவ் ஹர்ட் மீ. நீங்க என்னோட ஜெபத்தை கேட்டுட்டீங்க.
அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு பாருங்களேன். 5வது வசனம். எப்படி அந்த டென்ஸே மாறிருச்சு பாருங்க. வசனம் வந்து, "என் கூப்பிடுதலை கேளுங்க, எனக்கு கவனிங்க" பிரசன்ட் சொல்றாரு. அப்புறம் முன்னாடி நீங்க என்ன காப்பாத்தினீங்க. ஐல் கன்டின்யூ டூ ஸ்டேன்னு சொல்லிட்டு 5வது வசனம் பாருங்க. "தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். யூ ஹேவ் ஹர்ட்." யூ ஹேவ் ஹர்ட். அந்த ஜெபம் முடிக்கிறப்போ, இதான் அந்த ஹோலி அஷ்யூரன்ஸ். யூ ஹேவ் ஹர்ட் மை வவ்ஸ். என்னோட உடன்படிக்கையெல்லாம் நீங்க கேட்டுட்டீங்க சுவாமி. உமது நாமத்துக்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். யூ ஹேவ் கிவன் மீ தி இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ரிச் ட்ரெஷர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்படுறவங்க. அந்த 60வது அதிகாரத்திலேயும் 4வது வசனத்துல நம்ம பார்த்தோம். உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர்ன்னு. இப்ப அடுத்த அதிகாரத்துல 5வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. உம்முடைய நாமத்துக்கு பயப்படுறவர்களுக்கு ஒரு சுதந்திரத்தை தந்தீர். ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்படுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயப்படுறது வந்து பயந்து நடுக்கிறது. இட்ஸ் ரெவரன்ட் ஃபியர். அவருக்கு பயந்து, அவருக்கு கீழ்ப்படிஞ்சு, பயம் வந்து இட் வில் பி ரிஃப்ளெக்டட் இன் அவர் லவ். அவர் நேசிக்கிற நேசத்துல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அவருக்கு நம்ம கீழ்ப்படிதல்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அவருடைய ஆளுகைக்கு கீழ இருக்கிறப்போ நமக்கு ஒரு கொடியை ஏற்றுவாருன்னு நம்ம நேத்து பார்த்தோம். இன்னைக்கு அவர் சொல்றாரு, நீங்க வச்சிருக்கிற எல்லா சுதந்திரத்தையும் அவங்க பெற்றுக்கொள்வாங்க. அந்த சுதந்திரத்த நீங்க எனக்கு குடுத்தீங்க. தாவீது ராஜா ஆனப்போ ஆண்டவர் வந்து பெரிய பெரிய ப்ராமிசஸ் குடுத்தாரு. தேவாலயம் கட்டணும்லாம் சொல்றப்ப ஆண்டவர் சொன்னாரு, "சீ உனக்குன்னு ஐ வில் மேக் அ டைனாசிட்டி ஃபார் யூ." நீங்க 2 சாமுவேலலாம் படிச்சீங்கன்னா தெரியும். உனக்கு நான் ஒரு விளக்க வச்சிருக்கேன். இந்த தேசத்துல இருக்க எல்லா ராஜாவும் உன்னோட சந்ததியில ஒரு ராஜா இருப்பாங்க. அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றத பார்க்குறோம். அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் தாவீதும் வந்து நெறைய ப்ராமிசஸ் ஆண்டவருக்கு குடுத்திருந்தார். when David became king, he made several promises. தாவீது சொல்றான், ஆண்டவரே யூ ஆர் a witness to all my vows. நான் செய்த எல்லா உடன்படிக்கையும் நீங்க பார்த்திருக்கீங்க. நான் அதுக்கெல்லாம் கீழ்ப்படிவேன். அதெல்லாம் நான் செய்வேன். ஸோ எபேசியர் 1:3 பாருங்களேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த பயந்தவர்களின் சுதந்திரம் அப்படின்றதுக்கு இதான் அர்த்தம். இயேசுசாமி ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து he has blessed us in the heavenly realms with every spiritual blessing. சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே நம்மள ஆசீர்வதிச்சிருக்காரு. அது எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் நமக்கு பங்கா கொடுக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கார். ஆண்டவருடைய நாமத்துக்கு நம்ம பயப்படுறப்போ அந்த சுதந்திரத்தை நமக்கு தருவார். இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. வராது ராஜாவின் நாட்களோடே நாட்களை கூட்டுவீர். அவன் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். இப்போ வனாந்திரத்துல இருக்காரு. அப்சலோம் அவனோட மகன் வந்து ராஜாவா உட்காந்துட்டான். ஸோ தாவீதோட ராஜாவா இருக்க காலம் முடிஞ்சிருச்சா? பயம் இருக்கு. சொல்றாரு, நீங்க ராஜாவின் நாட்களோட நீங்க நாட்கள கூட்டுவீர். நீங்க டிட்டர்மின் பண்ற டே வரைக்கும் நான் ராஜாவா இருப்பேன் சுவாமி. அவனுடைய வருஷங்கள் ஒருவேளை இட்ஸ் அ லைஃப் த்ரெட்டனிங் சிச்சுவேஷன். அவன் வந்து கொல்லப்பட்டுருவானோ, அவன் வாழ்க்கை முடிஞ்சிருமோ இந்த யுத்தத்துல அப்படின்ற ஒரு வேளை கலக்கம் இருந்திருக்கலாம். தாவீது சொல்றான், ஆண்டவரே நீங்க தான் யூ டிட்டர்மின் மை லைஃப். என் நாட்கள வந்து ஈவன் பிஃபோர் அ டே இஸ் பார்ன் யூ நோ இட். சங்கீதம் 139 வாசிக்கிறோம்ல. ஒவ்வொரு நாளை குறித்து நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. மை லைஃப் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். See, why would the Lord take care of David all those years? இத்தனை நாள் சவுல் கிட்ட இருந்து மத்த எல்லா எதிரிகள்ட்ட இருந்தும் பாதுகாத்து தன்னோட விக்கெட் சன் அப்சலோம் கிட்டயே ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட போறாரு. தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நீர் தான் என் பங்கு. யூ ஹேவ் மார்க்ட் மை பவுண்டரிஸ். நீங்க தான் எனக்கு பொசஷன். சங்கீதம் 16ல வாசிக்கிறோம்ல. 6, 7 வசனங்கள்ல இருந்து பாருங்க. தாவீது வந்து ஆண்டவர் தனக்கு பண்ண கவனன்ட் தான் அதுக்கு பதிலா செய்த கவனன்ட் எல்லாம் ரிமெம்பர் பண்ணி சொல்றாரு. அதெல்லாம் ஞாபகம் வச்சு நீங்க என்ன ராஜாவாக்குனீங்க சுவாமி. நீங்க என்னோட வருஷங்கள நீங்க கூட்டி தருவீங்க. ஸோ நம்ம சொன்னோம். இந்த சங்கீதத்துல தாவீத பத்தி மட்டும் சொல்லல. டேவிட் இஸ் யூஸ்ட் as a டைப் ஆஃப் கிரைஸ்ட்ன்னு. இதே தான் இயேசு சாமிக்கும். அவருடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். இயேசு சாமி வந்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் he is gonna come back as king. He is going to come back as king. ஸோ அவரு அவரோட ராஜா the government shall be upon his shoulders அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அடுத்த வருஷத்துலயும் பாருங்களேன். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். He will sit enthroned forever. ஸோ தாவீதுக்கான ப்ராமிஸும் தான், மேசியாக்கான ப்ராஃபஸியும் தான் அது. ஆம், தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். ஐ வில் லிவ் enthroned with you forever.
அவன் சொல்றான், ஒருவேளை இன்னைக்கு கஷ்டமான சூழ்நிலையில நான் இருந்தாலும் பரவாயில்ல. உம்மோடு கூட நான் ஆளுகை செய்வேன். இங்க இருக்க த்ரோனையும் நீங்க செக்யூர் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்ல, நித்தியத்திலயும் உம்மோடு கூட நான் ஆளுகை செய்வேன். ஸோ டேவிட்ஸ் கன்சர்ன் என்னன்னா, அவனோட குடும்பம் மட்டும் இல்ல, இஸ்ரேலுக்கு நல்ல ராஜா கிடைக்கணும். ஆண்டவருடைய மீட்பின் அ பிளான் வந்து இட் ஷுட் பி ஃபுல்ஃபில்ட். ஸோ மே ஹி இஸ் என்த்ரோன்ட் ஃபாரெவர். அவன் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாராக அப்படின்னு சொல்றது வந்து விசுவாசிகளாகிய நமக்கு வந்து இட் சிக்னிஃபைஸ் கிரைஸ்ட். மே ஜீசஸ் ரெயின் ஃபாரெவர். கடைசி லைன் பாருங்களேன். அவரோட மகிமையின் த த்ரோன் ஆஃப் ஹிஸ் க்ளோரி, அவருடைய மகிமையின் சிம்மாசனம். அவர் ராஜாவா, ராஜாதி ராஜாவா, சகலத்துக்கும் அதிகாரியா, அண்ட சராசரத்துக்குமே பவர்ஃபுல்லா இஸ் enthroned on high. தாவீது வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு தனக்காக ஜெபம் பண்ணா கூட இட் ஆல்சோ மீன்ஸ் ஃபார் ஜீசஸ். ஏன்னா இயேசுசாமி தான் ஆண்டவரால, பிதாவானவரால அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஜீசஸ் இஸ் த லார்ட்ஸ் அனாயிண்டட். நம்ம ஏசாயால வாசிக்கிறப்ப பிறக்கிறப்பவே வந்து ஹிஸ் கிங்டம் வில் ஹேவ் நோ எண்ட். அவரோட ராஜ்யத்துக்கு முடிவிராது. அப்புறம் சமாதானம் எல்லாமே அவரோட கிங்டம்ல இருக்குன்னு வாசிக்கிறோம். அவரு இப்ப நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ ஹி வில் ஆல்வேஸ் லிவ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். உங்களுக்காகவும் எனக்காகவும் மேக் இன்டர்செஷன். அவரு ஜீவிக்கிறதுனால நம்மும் ஜீவிப்போம். ஸோ தாவீது ஒருவேளை தனக்காக, தன்னுடைய ராஜ்யபாரத்துக்காக, தன்னோட வாழ்க்கைக்காக இந்த ஜெபத்தை செய்தாலும், இது எல்லாமே மேசியாவோட ப்ராஃபஸியாக இயேசுசாமி உங்களுக்கும் எனக்கும் ஃபார் யூ அண்ட் மீ ஹி இஸ் அலைவ். ஹி இஸ் என்த்ரோன்ட். அவன் வலது பார்சலை விட்டிருக்கிறார். என்றென்றைக்கும் வீற்றிருப்பார். அவருடைய சமூகத்துல இருந்து உங்களுக்கும் எனக்கும்காக அவரு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் ஜீவிக்கிறார். பிகாஸ் he lives, we shall live. ஸோ தாவீது சொல்றார் பாருங்களேன். 7வது வசனம், தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். ஸோ அவனோட ப்ரொடெக்ஷனுக்கு சொல்றார், ஆண்டவரே உம்முடைய தயை, உம்முடைய உண்மை இது மட்டும் இருந்தா போதும் சுவாமி, அது என்னை பாதுகாக்கும். சேம் திங் இஸ் ட்ரூ ஃபார் ஜீசஸ் ஆல்சோ. இந்த உலகத்துல இருந்து ஃபார் காட்ஸ் mercy and truth surrounded him. நீங்க மீகா 7:20, லூக்கா 1:72, 73லாம் வாசிச்சீங்கன்னா, இயேசுசாமி வந்து மனுஷர் தயவிலும் எல்லா கிருபையிலையும் வளர்ந்தாருன்னு இருக்கும். ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய ப்ரொடெக்ஷன் வந்து தாவீது ராஜாவா இருந்தான். அப்படியே லைஃப் சேஃப்டி எக்யூப்மெண்ட், நல்ல நல்ல பவர்ஃபுல் சோல்ஜர்ஸ் எல்லாம் சுத்தி வச்சு எத்தனையோ வேஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அவனுக்கு இருந்திருக்கலாம். ஆனா ஹி சேஸ், ஆண்டவரே என்னை காக்க எது வேணும்னா உம்முடைய தயை, உம்முடைய உண்மை. அது 2 போதும் சுவாமி. உம்முடைய தயை வந்து காட்ஸ் ஃபேவர் அண்ட் கிரேஸ். உண்மை வந்து ஆண்டவருடைய வார்த்தைகள், அவருடைய சத்தியங்கள், அவருடைய வாக்குத்தத்தங்கள். ஸோ உம்முடைய கிருபையும் உம்முடைய வாக்குத்தத்தம் அது மட்டும் போதும். ஐ நோ தே கேன் preserve me. பலவேளை ஒருவேளை ஹை எண்ட்ல அவன் யோசிக்காம, அவனால என்ன முடியும்னு அதெல்லாம் பண்ணாம, பாயிண்ட் லார்ட் நீங்க கட்டளையிடுங்க. எதை கட்டளையிடுங்க? தயையும் உண்மையும் என்னை காக்க நீங்க கட்டளையிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வசனம் பாருங்களேன். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த பொருத்தனை அப்படின்ற வார்த்தை வந்து திரும்ப திரும்ப இந்த அதிகாரத்துல அவர் சொல்றாரு. பொருத்தனை வந்து ஆண்டவர் முன்னாடி நம்ம செய்யற சொன்ன விஷயங்கள், நம்ம கமிட் பண்ண விஷயங்கள். நீங்க ஏதாவது அந்த மாதிரி பொருத்தனை பண்ணியிருந்தா யோசிச்சு பாருங்க. பிகாஸ் ஆண்டவர் அதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாரு. we need to fulfill it. தாவீது சொல்றான், ஆண்டவரே நான் உமக்கு ஐ வாண்ட் டு praise you. நீங்க என் ஜெபத்தை கேட்டுட்டீங்க. யூ ஆர் இன் கண்ட்ரோல், யூ ஆர் enthroned. நான் பிரைஸ் பண்ணும் அப்படின்றதுக்கு 2 விஷயம் சொல்றாரு. என்னோட பொருத்தனைகள் எல்லாம் நான் செய்வேன் சுவாமி. as a love gift என் பொருத்தனைகளை நான் செலுத்துவேன். உம்முடைய நாமத்தை நான் என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். டே ஆஃப்டர் டே, என்றென்றைக்கும்னா as long as I live நான் கீர்த்தனம் பண்ணுவேன். காட்ஸ் preservation calls us to praise. ஆண்டவர் நம்மள பாதுகாக்கிறப்ப, ஆண்டவர் நமக்கு பட்சமா கிரியை செய்யறப்போ, நமக்கு பட்சமா அவர் பலமுள்ளவரா தன்னை காண்பிக்கிறப்போ, வாட் he expects is praise. துதிக்கணும். So you must keep praising the Lord. We must make praising the Lord the work of our time. நீங்க என்னைக்கு ஆண்டவரோட ஜெப வேலையில துதிக்க மட்டும் செஞ்சிருக்கீங்க? நமக்கு துதியின் வல்லமை வந்து இட்ஸ் a separate subject in itself. எரிகோ கோட்டையிலேருந்து நிறைய பிளேசஸ்ல எப்படி துதியினால பெரிய பெரிய விக்டரிஸ் இஸ்ரேல் மக்கள் பார்த்தாங்க. நம்ம வேதத்துல அநேக நேரத்துல வாசிக்கிறோம். உங்களோட வாழ்க்கையிலே கூட நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. தாவீது வந்து அவ்வளோ ஒரு இடுக்கமான சூழ்நிலையிலேருந்து, இருதயம் தொய்ந்து போன சூழ்நிலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் he says, Lord, I'm gonna praise you. என் உமக்கு முன்பாக நான் வச்சிருக்கிற உடன்படிக்கையை வந்து நான்
ஃபுல்ஃபில் பண்ணுவேன் சாமி. கான்ஷியன்ஷியஸா, கேர்ஃபுல்லா நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி வச்சிருக்க பண்ண உடன்படிக்கைய நம்ம கண்டிப்பா வந்து அத நிறைவேற்றப்ப தான் வி வில் ரிசீவ் ஃப்ரெஷ் மர்சிஸ். இதுல வந்து 8 வசனம் பார்க்குறோம். ஆனா இந்த ஃபுல்லா நம்ம சம்மரைஸ் பண்ணோம்னா, எப்படி தாவீதோட மனநிலைமை மாறுச்சு. இட் வாஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பிரேயர். வாட் பிரேயர் அக்கம்ப்ளிஷ்ட் இன் ஹிஸ் லைஃப் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவர்வியூ ஃபுல்லா பாருங்க. 2வது வசனத்துல அவன் சொல்றான், லார்ட் நான் பூமியின் கடையாந்தத்துல இருக்கேன். லீட் மீ டு அ ராக் தட் இஸ் ஹையர். ஸோ ஜெபம் என்ன பண்ணும்? நம்மளுக்கு எட்டாத இடத்துல கொண்டு போய் விடும். நமக்கு ஜெபம் வந்து நம்மளால செய்ய முடியாத விஷயங்களை செய்யும். இட் ஹெல்ப்ஸ் us டு கோ ஃபார்தர். இட் ஹெல்ப்ஸ் us டு கோ ஹையர். 4வது வசனத்துல உம்முடைய கூடாரத்துல சதாகாலம் தங்கியிருப்பேன். பிரேயர் எனேபிள்ஸ் us டு கம் க்ளோசர். நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்றப்போ, பூமியின் கடையாந்தரத்துல இருந்தாலும், எவ்வளோ ஃபார்தரா இருந்தாலும் ஆண்டவர் கிட்ட வர முடியும். நம்ம ஒரு அ லோவர் லெவல்ல இருதயம் தொய்ந்து போய் டவுன் அண்ட் அவுட்டா இருக்கிறப்போ, ஆண்டவர் நம்மளோட கால்களுக்கு ஒரு ஃபுட்டிங்க குடுத்து, ஒரு ஸ்டாண்டிங்க குடுத்து, உயர்ந்த கற்பாறையின் மேல நம்மள நிறுத்த முடியும். இட் கேன் ஹெல்ப் அஸ் டு கோ ஹையர். இட் வில் ஹெல்ப் அஸ் டு கம் க்ளோசர். அவருடைய கூடாரத்துல, அவரோட மறைவிடத்துல வர ஹெல்ப் பண்ணும். 5வது வசனம் பாருங்க. உம்முடைய நாமத்துக்கு பயந்தவர்களுடைய சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். பிரேயர் ஹெல்ப்ஸ் யூ டு க்ரோ ரிச்சர் ஸ்பிரிச்சுவலி. எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கும் சுதந்திரவாளியா என்னைய மாற்றும். அவருடைய சம்பூரணங்களால நான் சாட்டிஸ்ஃபை ஆகுறதுக்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவாரு. 6, 7லாம் பாருங்க. நீடித்த நாட்கள், தலைமுறை தலைமுறையாக இருக்கிற ராஜ்யபாரம் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். ஸோ காக்கப்படுற தயையும் ஸோ இட் ஹெல்ப்ஸ் யூ டு லிவ் ஃபுல்லர். நம்மளோட அபண்டன்ட் லைஃப் ஏசாமி யோவான் 10:10 சொல்றாருல, நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன். இந்த அபண்டன்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஜோம் பண்ற ஆண்டவர் ஹெல்ப் பண்றார். 8வது வசனத்துல களி கூர்ந்து பாட he puts a song in my mouth. அதுவும் ஜெபம் தான். ஸோ 6 திங்ஸ் வாட் பிரேயர் டிட் டு டேவிட். இந்த அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ், இந்த ஜெபத்தோட வல்லமை நம்மளோட வாழ்க்கையிலே இருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. இவாலுவேட் யுவர் பிரேயிங். இந்த சங்கீதத்தை நம்ம முடிக்கிறோம். உங்க ஜெப வாழ்க்கையை நீங்க ஆராய்ந்து பாருங்க. தாவீதோட வாழ்க்கையில அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எந்த ஆசீர்வாதமும் நம்ம வாழ்க்கையில நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமா? இல்ல. ஸ்பெண்ட் மோர் டைம் இன் பிரேயர் அண்ட் டிட்டர்மின் டு எக்ஸ்பீரியன்ஸ் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். இந்த ஆசீர்வாதங்கள்லாம் என் வாழ்க்கையில இல்ல நீங்க நினைச்சீங்கன்னா, எவாலுவேட் யுவர் பிரேயர் லைஃப். ஆஸ்க் காட் இன்னும் எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கன்னு சீஷர்கள் ஏசாமி கிட்ட போய் கேட்ட மாதிரி ஆண்டவர்ட்ட இருந்து நம்ம கிருபை பெற்றுக்கொள்ளலாம். காரித்தன் பூம் எழுதுறாங்க, பிரேயர் யுவர் ஸ்டியரிங் வீல் ஆர் யுவர் ஸ்பேர் டயர். ஸ்டியரிங் வீலை நம்ம கார்ல உட்காந்து எப்பெல்லாம் பயன்படுத்துவோம் உங்களுக்கு தெரியும். அதுல இருந்து கையே நம்ம எடுக்க மாட்டோம். அதே மாதிரிதான் வாழ்க்கையில ஜெபம் வந்து இட் ஷுட் பி ஆர் நேச்சுரல் பிரெத். தேவன் தாமே தாவீதை போல ஜெப வீரர்களாக, வீராங்கனைகளாக நம்மளை மாற்றுவாராக. ஆமென். Thank you, sister. Ernest brother, can you do the closing prayer, brother? அன்பு இறக்கும் கிருபை நிறைந்த அன்பின் பரமபிதாவே, வல்லமையுள்ள வார்த்தைகள் எங்களோடு நீர் பேசியதற்காக கோடி கோடி சோதர சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை, உங்களுடைய கிருபை, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய தயவு, உங்களுடைய அனுகிரகம் எப்பொழுது எங்களோடு இருப்பதற்கு ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கவும், உம்மை மகிமைப்படுத்தவும், உம்மை ஆராதிக்கவும், விசேஷமா உம்மோடு ஜெப வேலையில எங்க இருதயத்தை கொட்டி ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே எப்பொழுது காத்திருக்கிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு கொடுக்க தாவீது ராஜா மூலமா பேசியதற்காக நன்றி சுவாமி. வார்த்தை கொடுத்த சிஸ்டம் உங்க கரங்களை கொடுக்குற சுவாமி. அவங்களுக்கு விண்ணப்பங்களை வேண்டதில் நீங்க ஆமென்று ஆமென்று அங்கீகரிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. சமய ஒரு கரங்கள்ல கொடுக்குறோம். இந்த நாளும் உங்களுடைய பாதத்துல ஒப்பு கொடுக்குறோம். கையின் பிரயாசங்கள் நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க ஆளுக பண்ணுங்க. இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். Amen. Thank you.